ஹாய், டைம் பார்த்திங்கன்னா 1:30 மணி ஆகுதுங்க. டேட் எனக்கு 9. நம்ம ஜஸ்ட் இப்போ தான் டியூட்டிக்கே உள்ளே வரோம். வந்துட்டு ரெடி ஸ்டோரில் வந்துட்டேன். ஆப்பில் ஆன் பண்ண போகிறேன். டைம் பார்த்திங்கன்னா இப்போ 1:30. ஏன்னு பார்த்தீங்கன்னா நைட்டு வீட்டுக்கு போகிறப்ப லேட் ஆகிடுச்சிங்க. அதனால் படுத்து அப்படியே தூங்கிட்டேன். எழுந்திரிச்சு இப்போ தான் டைம் 10:30 மணி ஆகிடுச்சு. சரி, அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டு சரி லீவ் போட்டலாமான்னு யோசிக்கிறப்ப சரி லீவ்லாம் போட வேணாம், கிளம்பிடலான்ட்டு கிளம்பிட்டேன். ஸோ வந்து சேர்றதுக்குள்ளே கேஸ் வர இல்லைங்க. நம்ம ரெகுலராக போகிற இடத்துல ப்ரெஷர் 140 தான் இருக்குன்ட்டாங்க. சரி, அவ்வளோ 140 போட்டால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னா பண்ண முடியும். சரின்ட்டு அங்கேருந்து இன்னொரு ஃபில்லிங் ஸ்டேஷன் போயிட்டு அங்கே போயிட்டு கேஸ் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்தேன். கேஸ் ஃபில் பண்ணியாச்சு. 9327 இதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணி வந்துட்டு ஒரு 10 கிலோமீட்டர் உள்ளே வந்தேன். பட் இருந்தாலும் பரவாயில்ல, இதுலேயே ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம அப்படியே ஆப்பில் போகலாம். இன்றைக்கி பார்க்கலாம். 1:30 மணிக்கு தான் வரோம். எவ்வளோ நேரம் ஓட்டுவோன்னு தெரில, எவ்வளோ ஏர்னிங்ஸ் வரணும்னு தெரில. பார்க்கலாம். முடிச்சுட்டு போகிறப்ப இன்னைக்கு இப்போ 1:30 மணி வந்ததுனால எவ்வளோ நேரம் இருக்கோ அதை எவ்வளோ ஏர்ன் பண்ணுறதை நான் காட்டுறேங்க. சரிங்களா? சரி, உள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு புக்கிங் எதனா கிடையாது தான் பார்க்கலாம். ஹாய், இப்போ டைம்லாம் பார்த்தீங்கன்னா 8:40 ஆகிடுச்சிங்க. நம்ம வீட்டுக்கு வந்துவிட்டோம். இன்றைக்கி ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலேருந்து கிளம்புறது கரெக்டாக ஒரு மணிக்கு 12:45 1 மணி அந்த ரேஞ்சில் கிளம்பியிருப்போம். நம்ம இங்கே உள்ளே போகிறதுக்குள்ளே பாயிண்ட்டு நம்ம ரீல்ஸ் போகிறதுக்குள்ளுமே டைம் பார்த்திங்கன்னா 1:30க்கு மேலே ஆகிடுச்சு. நம்ம ஆக்சுவலாக நம்ம டியூட்டி ஸ்டார்ட் பண்ணதே பார்த்திங்கன்னா 2 மணிக்கு மேலே தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஓகேங்களா? இது வரைக்கும் நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1200 பண்ணியிருக்கோம். 2 3 4 5 6 7 8 மணி வரைக்கும் இருந்தால் அதுக்கப்புறம் அங்கே வந்து கிளம்பிட்டேன். ஓகேங்களா? 7:30 மணி வரைக்கும் இருந்தால் அதுக்கப்புறம் அங்கே வந்து கிளம்பிட்டேங்க. 5.5 மணி நேரத்தில் வந்து ஒரு 1200 ஏர்ன் பண்ணிட்டு வந்துட்டோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம பண்ணிவிட்டு அந்த விட்டுருங்க, அந்த டாப்பிக் சரி அதை போய் உரம் விட்ருங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டாங்க அந்த போர்ட்டர்லாம். ஏன்னா லாஸ்ட் வீடியோ சொல்லியிருந்தேன் நான் 2 நாளாக நான் வந்து ரேப்பிடோ கை தொடவே இல்லை, நான் போர்ட்டர் மட்டும் தான் ஓட்டின்ட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா போர்ட்டரில் எப்படி ஓட்டுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. போர்ட்டர் கமிஷன் எவ்வளோன்னு கேட்டிருந்தீங்க. போர்ட்டர் வந்துட்டு அதுவும் கொஞ்சம் கோளாறு தாங்க, கொஞ்சம் உஷாராக இருக்கலாம். சொல்லிங்க ஒரு மேட்ரை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஏன்னா இது வரைக்கும் நான் போர்ட்டரில் அதிகமாக எனக்கு பில் அமௌண்ட் வந்து ஒரு இதுன்னு பார்த்தீங்கன்னா 1049 ரூபாங்க. ஒரு சவாரிக்கு 1049 ரூபா. ஆனால் அந்த கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 80 கிலோமீட்டர் வந்தது. டோட்டலாக வேஸ்ட் அது. புரியுங்களா? 80 கிலோமீட்டர் வந்தது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் மோர் மார்க்கெட்டில் இருந்துட்டு செங்கல்பட்டு மகேந்திரா சிட்டி. ஆக்சுவலாக நான் வந்து ஒரு வீட்டில் கால் பேசிகிட்டே இருந்தேன். ஒரு டென்ஷனால் அப்படியே எடுத்துட்டேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி தான் வந்து சவுகார்பேட்டில் ஒரு ட்ரிப் எடுத்துட்டேன். உள்ளே போனால் பாரிஸ் கார்னரில் ஒன்று இருக்கணும், சவுகார்பேட்டில் ஒன்று இருக்கணும், இன்னொன்று வந்து வேறு இடத்துல இருக்கணுன்ற அம்மா போட்டு வச்சுருந்தோம். சரி, நான் என்ன பண்ணிட்டேன், அதை கேன்சல் பண்ணிட்டேன். ஏன்னா உள்ளே போகிறதுக்கு எனக்கு 1/2 hour ஆகிடுச்சு முன்னாடியில் சவுகார்பேட்டில். சரி, நம்ம முன்னாடி வெளில எடுத்துகிட்டு வந்து போனோன்னா அது வேலைக்கு ஆகாதுல்ல. அதனால என்ன பண்ணிட்டேன், சரி இதுக்கு எடுக்க வேணான்ட்டு கேன்சல் பண்ணேன். கேன்சல் பண்ணலாம், கேன்சல் ஆகலை. கஸ்டமர் கால் பண்ணால் நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்கள் இது பிளாக் பண்ணுற மாதிரி வந்துடும்னு சொன்னாங்க. நீங்கள் பிளாக் பண்ணாலும் பரவாயில்ல, நீங்கள் இது பண்ணுங்கன்னு சொல்லி அந்த ட்ரிப் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. கேன்சல் பண்ணி விட்டுட்டு சரி மறுபடியும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணேன். உடனே பார்த்தா அடுத்தது ட்ரிப் அடிக்குது. சரி, நான் ஃபோன் பேசிட்டு என்ன பண்ணேன், எடுத்துகிட்டேன். மறுபடியும் இதை கேன்சல் பண்ணலாம், நல்லா இருக்காது. இப்போ தான் ஒரு ட்ரிப்புக்கு கேன்சல் பண்ணியிருக்கோம். மறுபடியும் கேன்சல் பண்ணால் அது நல்லா இருக்காது. ஏன்னா எப்படி இருந்தாலும் அந்த ஆப்பை நம்ம இது ஓலா, யூபரு, ரேப்பிடோ இந்த மாதிரி ஆப்புங்க நம்ம போகிறோம். ஓகேங்களா? அதெல்லாம் ரொம்ப கேன்சல் பண்ணோம்னா அது நாளைக்கு டியூட்டியும் வராது, அது வேறு மாதிரி போயிட்டுருக்காங்க. நான் என்ன பண்ணேன், சரி எடுத்துகிட்டு அங்கேருந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் சங்கர் சில்லிங்னு ஒரு கம்பெனி நம்ம அம்பத்தூரில் அயப்பாக்கத்தில், இங்கேருந்து சென்ட்ரல்லேருந்து அங்கேருந்து பார்த்திங்கன்னா 17 கிலோமீட்டருங்க. அது வரத்துக்கு 1 மணி நேரம் ஆகிடுச்சு. சரி, டிராஃபிக்கு வரவே முடியல. அங்கே இறக்கிட்டு எத்தனை மணி 3:30 மணிக்கு நான் அது புக் பண்ணுறேன். அங்கே 4 மணிக்கு எடுக்கிறேன். அங்கேருந்து இங்கே வரத்துக்கு அது அவங்க லோடெலாம் எடுத்து 4 மணி ஆயிடுச்சு. 4 மணிக்கு எடுத்து சங்கர் சிலிங் வரத்துக்கு 5 மணி ஆயிடுச்சு. இறக்கிட்டு நான் ஒரு 5:15 அங்கேருந்து கிளம்புறேன். 5:15 கிளம்பிட்டு நான் மேப்பை போடுறேன். அங்கேருந்து பார்த்திங்கன்னா 64 கிலோமீட்டர் கட்டுது எதுக்கு, மகேந்திர சிட்டிக்கு. அப்போ தான் பார்த்தோம், அப்போ தான் நான் கால்குலேட் பண்ணி பார்க்குறேன். 1049 ரூபா ப்ளஸ் இந்த இவ்வளோ கிலோமீட்டர் வருது. இதுக்கு ஒன்றுமே செட் ஆகுது. என்ன பண்ணுறதுன்னு ப்ளஸ் நான் இங்கே அங்கே போனதில்லை. ஓகேங்களா?
வந்து ரிட்டர்ன் வரணும், என்ன டியூட்டி வருமா இல்லையா நமக்கு தெரியாது சரிங்களா. சரின்ட்டு நான் என்ன பண்ணேன், போயிட்டேன். சரி வேறு வெளியில் எடுத்துட்டோம், ஒரு பாயிண்ட்டை இறக்கிட்டோம், அது கேன்சல் பண்ண முடியல. ஒரே ஒரு மூட்டை மாட்டி ஒன்று இருக்குது. சரி போகலான்னு கிளம்பிட்டேங்க. போனால் கரெக்டாக 7:20 நாங்கள் போகிறப்ப. எப்போது நைட்டு இங்கே 5 மணிக்கு கிளம்புறோம், அங்கே 7:30 6:50ன்னு நினைக்கிறேன். 6:50 7:15 அந்த டைமில் போயிட்டாங்க. போயிட்டு அங்கே போனாக்கா ஆள் இல்லை அப்படின்ட்டாங்க இருக்கிறது ஒரு மூட்டை தான். அதுக்கப்புறம் அது என்ன பண்ண முடியாது. அதுக்கப்புறம் அவங்க செக்யூரிட்டியில் பேசி மறுபடியும் அவங்க மேனேஜர் கால் பண்ணி, மேனேஜர் இன்னொருத்தங்க அவங்க பாஸு கால் பண்ணி, அதுக்கப்புறம் அந்த மூட்டை இறக்கி என்ன பண்ணாங்க, கேட்லேயே வச்சுட்டு அனுப்பிச்சிட்டாங்க சரிங்களா. அதுக்கப்புறம் நான் அந்த கஸ்டமருக்கு கால் பண்ணி ஆனால் இந்த மாதிரி 80 கிலோமீட்டர் வருது, யாரும் வரமாட்டாங்க, நான் ஏதோ ஒரு டென்ஷனாக நான் வந்துட்டேன். ஆனால் அவருக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டாருன்னா 1049 ரூபா வருது, நான் 1050 ரூபா கொடுக்குறேன்னாரு. சரி நானும் ஓகேன்ட்டு கம்மன் வந்துட்டேன். அதுக்கப்புறம் சொன்னேன், நான் ரொம்ப அமௌண்ட் அதிகமாக வருதுன்னா கொஞ்சம் பார்த்து போடுங்கண்ணா அப்படின்னா. இல்லைப்பா நீ முதலே சொல்லியிருந்தேன், நான் பேசியிருப்பேன், நான் வந்து கம்பெனியில் வவுச்சர் கிளியர் பண்ணணும், அதனால் அது போட முடியாது அப்படின்னாரு. ஏன் அது நீ சொல்லியிருந்தா நான் அப்பயும் நம்ம 2 பேரும் பேசியிருக்கலாமே அப்படின்னாரு. இல்லை நான் சொல்லியிருக்கணும் தான், என் தப்பு தான் இல்லைன்னு சொல்லலை, இருந்தாலும் நீங்களும் கொஞ்சம் மாசாச்சோட பாருங்க, 80 கிலோமீட்டர் வந்துட்டு அந்த ரேஞ்சு போக முடியாது அப்படின்னு. அதுக்கப்புறம் இல்லைப்பா என்னால் ஒன்றும் பண்ண முடியல. சரி விடுங்க, அவர்கிட்ட நமக்கு கெஞ்ச முடியாது, நம்ம மேலே தப்பு, இதுவும் ஒரு அனுபவம் தான் ஓகேங்களா. இதெல்லாம் நம்ம வேலையில் ஒரு அனுபவம் தான். இந்த தப்பு நாட்டு தான் அடுத்த டைம் நம்மளுக்கு வரப்போ கரெக்டாக செக் பண்ணி கண்டிப்பாக எடுப்புறதுனால சரி ஓகேங்க போடுங்கன்ட்டேன். போட்டுட்டாங்க. டைம் 7:30 மணி ஆயிடுச்சுங்க. சரி என்ன பண்ணுறதுன்ட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் வந்து மறுபடியும் கொஞ்சம் ஓரம் கட்டி நின்னா கரெக்டாக அங்கேருந்து ஒரு ட்ரிப் அடித்தான். எங்கே அடித்தான்னா அண்ணா நகர் ட்ரிப் வந்தது. அண்ணா நகரில் சாரி இது தாம்பரத்துக்கு 400 ரூபா ஒரு ட்ரிப் அடித்தாங்க. 430 ரூபா ஒரு ட்ரிப்பு. சரி சூப்பர்ன்ட்டு அது எடுத்து தாம்பரம் வந்துட்டேன். அன்றைக்கி தான் நைட் வீடியோ போன வீடியோ பண்ணியிருப்பேன் பாருங்கள், நைட்டு வீடியோ அதுதான். அங்கே எடுத்துகிட்டு 7:30 மணிக்கு எடுத்தேன்னா தாம்பரம் வந்துட்டேன். தாம்பரம் வந்துச்சு. நான் சேர்றப்ப எப்போ டைம்னா கரெக்டாக அங்கேருந்து வரத்துக்கு 1 மணி நேரம் தான், ஃபுல்லாக ஹைவே தான், 1 மணி நேரத்தில் வந்துட்டேன். 8:30 மணிக்கு தாம்பரம் வந்துட்டு அவன் ட்ராப் பண்ணிவிட்டு தாம்பரத்தில் வெயிட் பண்ணுறேன். நம்ம இந்த சைடு அண்ணா நகர் 57 ட்ரிப் அடித்தோன்னா அப்படியே எடுத்துகிட்டு நம்ம வீட்டுக்கு வரது கொஞ்சம் பக்கமாக இருக்குமே, அப்படியே ரெகுலராக ஒரு மாதிரி வந்துடலாமேன்ட்டு. அங்கே தாளம்பூர்னு ஒரு ஏரியா, அந்த பக்கம் மடிப்பக்கம் நானாக பார்த்தா அண்ணா நகர் நம்ம எடுத்துட்டேன். அது எடுத்தாக்கா நம்ம தாம்பரம் பைபாஸ் ஏறுற மாதிரியே வழி காமிச்சிது. நான் சரி இப்படி தான் அண்ணா நகர் தான் போனோம், பைபாஸ் ஏறி அப்படி இறங்க போகலான்னு நினச்சி நானும் அதை எடுத்துகிட்டு வந்துகிட்டே இருக்கேன். கஸ்டமர் என்ன பண்ணி இப்படி எங்கே போகிறீங்க, இந்த பக்கம் போகணுன்றாங்க. நான் எங்கே நான் அண்ணா நகர் தான். இல்லை நான் தாளம்பூர் போட்டேன், மடிப்பக்கம் போகிறேன். ஆடா பாயிண்டில் நினச்சிட்டு சரி வேறு வழி இல்லை, அவங்க ஒரு 4-5 கிலோமீட்டர் கூட்டிகிட்டு வந்துட்டேன். அப்புறம் கேன்சலாம் பண்ண முடியாது. சரி என்ன பண்ணுறதுன்ட்டு சரி வேறு வழியில் கூட்டு போய் விட்டுலான்ட்டு போனாங்க. நான் போனால் அவரு செம்ம டார்ச்சரு. அவர் பயப்படுறாரான்னு தெரில, எங்கன்னா கூட்டு போய் என்ன பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு. இந்த ரூட்டில் போகாதீங்க, எப்படி போங்க இப்படி போனால் லைட்டே இருக்காது, எப்படி போனால் ரோடே இருக்காது அப்படி இப்படி என்னென்ன சார். நான் மேப்பே பார்க்கல. ஆனால் நீங்கள் வழி சொல்லுங்கள், நான் இந்த ஏரியாவுக்கு புதுசு எனக்கு தெரியாது, நீங்கள் வழி சொல்லுங்கள், நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ அந்த வழியில் நான் கூப்பிட்டு போகிறேன்னான்ட்டு நானும் சரின்ட்டு அப்படியே கூப்பிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அவர் அங்கே இறக்கி விட்டுறப்ப டைம் பார்த்தீங்கன்னா 11 மணி ஆயிடுச்சு. அப்படியே டிராஃபிக் அந்த பக்கம் 9:30 தான் இங்கேருந்து எடுத்தேன். 11:30 மணி ஆயிடுச்சு. அவளை இறக்கி விட்டு மறுபடியும் நான் அங்கேருந்து தாம்பரம் வரதுக்கு டைம் 12:30 மணிக்கு மேலே எந்த டியூட்டியும் அடிக்காது, எந்த இதுவுமே கிடையாது. சரி இதுமாதிரி நம்ம என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. என்ன பண்ணிட்டு அங்கேயே படுத்துட்டேன். நைட் வீடியோ போட்டேன்ல, அங்கேயே படுத்துட்டு மறுநாள் காலையில் அப்படியே எடுத்து சண்டே ஏர்னிங்ஸ் கிளப் போகணும்ல, அதை ஓட்டணும் ஓகேங்களா. இப்போ ஒரு அந்த மேட்ரு நான் போர்ட்டர் பற்றின மேட்ரு என்னன்னா, நீங்கள் எந்த டியூட்டி எடுத்தாலும் சரி, எவ்வளோ லாங் எடுத்தாலும் எப்படி ஃபஸ்ட்டு ஆப் எப்படின்னா ஆன் பண்ணிட்டு உள்ளே போயிட்டிங்கன்னா உங்கள் டியூட்டி ஒரு அசைன் ஆகுதுன்னா ஒரு 30 செகண்டோ 15 செகண்டோ தான் டியூட்டி நிற்கும். அதுவும் நீங்கள் எடுத்துடணும், எந்த ஏரியா என்னன்னு பார்த்து எடுத்துடணுங்க. எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு மேப்பை தட்டினீங்கன்னா பிக்கப் பாயிண்ட் போகும். பிக்கப் பாயிண்ட்டில் போய் 20 நிமிஷம் 20 நிமிஷத்துக்கு மேலே நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா 1 நிமிஷத்துக்கு 3 ரூபா கொடுப்பான் ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, லோடு கம்ப்ளீட் கொடுத்தோம்னா அடுத்து ட்ராப் பாயிண்ட் கொடுப்பான். அதை கிளிக் பண்ணி ட்ராப் பண்ணிட்டு போயிட்டு ட்ராப் பாயிண்ட்டு வந்து அன்லோடுக்கு அதான் ரீச் ஆகட்டுன்னு கொடுத்தோம்னா அடுத்து அன்லோடு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 3 மினிட்ஸ் வெயிட் பண்ணோமா க்ளோஸு கொடுத்துருவான். க்ளோஸ் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். அதில் இப்போ என்ன பண்ணுவோன்னா ஆப் ஓப்பன் பண்ணுறோம்ல, ஒவ்வொரு வண்டிக்கு ஒரு அமௌண்ட் வச்சுருக்கான். நம்ம சின்ன வண்டி, நம்மளோட காம்பேக்ட், நம்ம சின்ன வண்டி ஆட்டோக்கெலாம் பார்த்திங்கன்னா 299 ரூபா வாங்குகிறான். கொஞ்சம் பெரிய வண்டினா பார்த்திங்கன்னா 1000 ரூபா வாங்குகிறான். அந்த மாதிரி வண்டிக்கு ஏற்ற மாதிரி ஒரு அமௌண்ட்டு ஸ்டார்டிங்லேயே ஃபஸ்ட்டு நீங்கள் உள்ள ஆப்புக்குள்ளே என்ட்ரு ஆகிறப்ப ஓப்பன் பண்ணுறப்பே வாங்கிடுறான். நான் வந்து 299 ரூபா கட்டினேன்.
ஓகேங்களா. ஒரு ட்ரிப்புக்கு வந்து இது வரைக்கும் நான் எடுத்ததில் பார்த்தீங்கன்னா அதிகமாகலாம் பிடிக்கும். ஒரு ட்ரிப்புக்கு 5 ரூபா பிடிக்கணும், அவ்வளோதாங்க. அதிகமாக பிடிக்கல. ஒரு ட்ரிப்புக்கு 5 ரூபா கம்பல்சரி. அது விளையாட்டில் இது பண்ணால் 5 ரூபா பிடிக்கிறான், அவ்வளோதான். போட்டரோட மேட்ரு இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவ்வளோதான். எனக்கு தெரியாது அப்படின்னு தெரியல. என்ன ஃப்யூச்சரில் ஓட்டுப்பா சொல்கிறேன். இந்த வாட்டி இன்னொரு வாட்டி போர்ட்டல் எப்போ நான் டியூட்டி எடுக்கிறப்ப நான் ஃபுல்லாக அது ஸ்க்ரீன் வீடியோ எடுத்து உங்களுக்கு போடுறேன், ஓகேங்களா. இன்னொரு சம்பவம் ஒன்று ஆயிடுச்சு. நம்ம ரைட் சைடு மரம் இன்றைக்கி ஒரு பையன் உடச்சிட்டா மீன்ஸ் ஒருத்தர் கால் அடிபட்டிருந்தேன். அந்த வீடியோ எடுத்து போடலான்னு பார்த்தா டென்ஷனில் மறந்துட்டேன். என்ன பண்ணுறது, வேறு மிரர் மாற்றிட்டேன். நம்ம இதில் வடபயனில் ஒரு கோவில்கிட்ட ஒரு கால் அடிபட்டிருந்தேன். ஒரு கோயிலுக்கு போனார். சரி போங்கண்ணான்ட்டு உள்ளே ஏற்றி விட்டேன். அவரும் போயிட்டாருங்க. சாமி கும்பிட்டே இருக்காரு. அவர் கால் நடக்க முடியலையே. சரி கோயிலுக்கு வழியிலேயே வண்டியை நிப்பாட்டோம்னா வந்து ஏறத்துக்கு சின்ன கோயில் தான். இது வழியிலே நிப்பாட்டமாக வந்து ஏறத்துக்கு கரெக்டாக நிற்க வச்சோம் பாருங்கள். இது பக்கத்தில் பள்ளம் முன்னாடி ஒரு மணல் கொடுத்து ஒரு லாரி ஒன்று ஆப்போசிட்டில் போட்டால் கொஞ்சம் அடிப்பாகவே வர அந்த சைடு வர வண்டி மட்டும்தான் வரும் அப்படின்ற மாதிரி. இவன் என்ன பண்ண, அந்த பக்கம் கார் வருதுன்ட்டு இந்த பக்கம் அந்த காரை பார்த்துட்டே வந்தான். நம்ம ஆட்டோ ஜஸ்ட்டில் வந்தான். பள்ளத்துக்கு அவனுக்கு பள்ளத்துக்கு இறங்கணுன்னா ஆச்சு. அப்படியே சைடு மிரர் இழுத்துட்டான், குடிச்சிட்டான். அதுக்கப்புறம் பிடிச்சோம் என்ன பண்ணால், நான் நம்பர் மட்டும் வச்சுங்க, அர்ஜென்ட்டாக போகிறேன், நான் உங்களுக்கு கண்டிப்பாக கால் பண்ணுறேன்னா. நான் எந்த நம்பிக்கையில் விட்டுட்டு எனக்கே தெரில. சரி நம்பர் மட்டும் வாங்கி விட்டுட்டேன். ஆனால் அது எதுவும் கரெக்டாக இருந்தோம். அந்த பையன் நம்மள்கிட்ட கால் பண்ணேன். ஆனால் எவ்வளோ நான் மிரர் அப்படின்னா, இந்த மாதிரி 200 வரும் பண்ணேன். 150 அனுப்புகிறேன்னா எனக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுச்சு. அப்பா நீ 150 அனுப்புகிறோம், அங்கே நிற்க வச்சு பேசியிருப்பா, இல்லை நீ மிரர் வாங்கி கொடுத்துரு சரியா. நான் மிரர் செக் பண்ணேன், 180 வருது, எனக்கு வாங்கி கொடுத்துரு. அப்படி இல்லைன்னா நீ வந்து மாட்டி கொடுத்துட்டு போ, உன்னை விட்டு தப்பாக போச்சு அப்படின்னா. இல்லை என் மாதிரி தப்பு, அதனால் தான் நம்பர் கொடுத்துட்டு வந்தேன். அவன் இல்லை நான் கொடுத்துட்றேன், கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. நான் பார்த்துலாம் ஒன்றும் பண்ணுறது இல்லைப்பா, மிரர் மட்டும் விட்டுருந்தாலும் பிரச்சனை இல்லை, எனக்கு ஃபுல்லாக அந்த போஸ்டெல்லாம் மாற்றணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் சரி நான் பண்ணுறேன், நான் சென்ட்ரல் போயிட்டுருக்கேன், போய் பண்ணுறேன்னா. அதுக்கப்புறம் அவனே கால் பண்ணால் நான் மறுபடியும் போட்டு 200 போட்டான். சும்மா சொல்ல கூட 200 போட்டான். ஆனால் இருந்தாலும் இதில் இருக்க அந்த ஒரிஜினலில் இருக்க கிளாரிட்டி இதில் வியூ அந்தளவுக்கு கிளியராக தெரியல, ஓகேங்களா. அதுக்கப்புறம் போட்டால் அப்போ நான் வலசரவாகத்தில் இருக்கேன். அப்புறம் ஒரு கடையை தேடி வாங்கி போட்டேன். ஆனால் 200 கொடுத்தான். அது 90 தாங்க ஆச்சு. சும்மா சொல்ல 90 தான் ஆச்சு, ஓகேங்களா. அதுதான் இன்று கதை, ஓகேங்களா. அப்புறம் வேறு என்ன டவுட் இருந்தால் சொல்லுங்கள், கேளுங்க சரியா. ஒருத்தர் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து எவ்வளோ ரெண்ட்டு அவங்க நம்பர் கொடுங்க, நீங்கள் அவங்க நம்பர் நான் வாங்கி கொடுக்கணும்பா, வாங்கி கொடுக்குறேன். ஆனால் அவங்க 700 சார்ஜ் பண்ணுறாங்க. அது ரொம்ப அதிகம்தான். அதெல்லாம் 700 போட்டு நம்ம எடுக்கணுன்னா ரொம்ப கஷ்டப்படணும். கொஞ்ச நேரம் கூட ஃப்ரீயாக இருக்க முடியாது, ஓகேங்களா. ரெண்ட்டுக்கெல்லாம் வண்டி எடுத்து ஓட்டினா ரொம்ப ரொம்ப கஷ்டப்படணுங்க. உண்மையிலே சொல்கிறேன். நம்ம சொந்த வண்டின்றது நம்ம கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம், பண்ணலாம். ரெண்ட்டில் அப்படி இல்லை, ரெண்ட்டு கட்டி ஆகணும், நம்ம ஃபேமிலியை பார்த்தாகணும், வண்டிக்கு எல்லாம் பார்த்தாகணுன்றதப்போ ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்து கவனமாக பண்ணுங்க, சரிங்களா. சரிங்க, அவ்வளோதான் இன்றைக்கி வீடியோ. அவ்வளோதான், 1200 தான் என்னுடைய எர்னிங்ஸு, ஓகேங்களா. சரி நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நான் இன்னொரு பிளானில் இருக்கேன், பார்க்குறேன். என்னென்னா நம்ம ஒரு 3 மணிக்கு அப்படி கிளம்பி போயிட்டு கொஞ்சம் சீக்கிரத்தில் முடிச்சுட்டு வர மாதிரி ஒரு நாள் செக் பண்ணி பார்ப்போம். ஓகே ஆச்சுன்னா ரெடி பண்ணுவோம் அப்படியே, ஓகேங்களா. வேறு எதனா கொஸ்டின்னா, வேறு எதனா டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க. கண்டிப்பாக என்னால் முடிஞ்சதை கண்டிப்பாக நான் சொல்கிறேன், சரிங்களா. ஓகேங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் வீடியோ நைட் வீடியோ அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எனக்கே அன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, ஃபஸ்ட் டைம்ன்றதுனால அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது. ஆனால் பரவாயில்ல, ஏர்னிங்ஸ் ரொம்ப நான் நினச்சதை விட ரொம்ப குயிக்காகவே ஏர்ன் பண்ண முடிஞ்சது. எனக்கு டிராஃபிக் இல்லைல்ல, அதனால் சூப்பராக இருந்தது. சரி பார்க்கலாங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், நாளைக்கு பார்க்கலாம். இன்றைக்கி ஓகே முடிஞ்சது, ஓகேங்களா. சரி பாய்ங்க, சப்போர்ட் பண்ணுங்கள்.